இங்க பார், என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். The Chennai Silks, let the celebrations begin. சரி, இப்போ மாறி உட்கார்ந்து நான் ஒர்க் பண்றதுனாலே எனக்கு காது இதாகும், காது கொடாயும், இதெல்லாம் இந்த கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்பு தானே காதுக்கு வெளியில். கிரேனியல் நர்வ்ஸ், பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸும் இருக்குது, கழுத்துலேருந்து வரதும் இருக்குது. கழுத்தே இப்படி போயிடுச்சுன்னா சார் இந்த இடம் டைட் ஆகுது, காது அப்போ இழுத்த மாதிரியே இருக்கும். ஒரு டைட்டாக இருக்க ஃபீலிங் இருக்குங்களா இங்கே. இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைட்னஸ். லங்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே உட்காடுறாங்க, கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இப்போ இப்படி வளையிறாங்கல்ல சார், இந்த இடத்துல டைட் ஆகுது. ரிப்ஸுக்கு கீழே இந்த மசில்ஸ் உள்ள கட்டி கட்டியாக இங்கே ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி 8 மணி நேரம் வச்சா என்ன சார் ஆகும்? 8 வருஷம் வச்சேன்னா என்ன சார் ஆகும்? 8 வருஷம் கையே எல்லாம் போயிடும். சரி, இப்போ உங்களுக்கு சரியாகணும்னா என்ன பண்ணணும்? பாருங்க, அவங்களால இந்த பாஸ்டர், தப்பான பாஸ்டரும் மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு பாஸ்டரில் 20 நிமிஷம் மேலே உட்காரக்கூடாது சார். சார், நிறைய பேர் இப்படி தான் நீச்சல் அடிக்கிற மாதிரி பின்னாடி இந்த மசில்லாம் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வளைஞ்சி இருக்குங்களா ஸ்பைனு, இங்கேயும் கம்ப்ரெஸ் ஆகுதா ஃப்ரண்ட்லேருந்து வலிக்குது சார். இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி டிம் லைட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஓவர் ஒர்க் இருக்கு அப்படின்னா அப்பா வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டு போயிடுவாரு. ஸோ நான் என்னோட சிஸ்டத்தில் இருக்க லைட் வச்சு தான், ரேஸ் வச்சு தான் நான் ஒர்க். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு. ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஆப்டிமலாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஐசைட்டில் பிரச்சனை. கம்மியாக வேல்யூ இருக்குன்னா அதிகமாகிட்டே இருக்கும் கண்ணோட பவர். உங்களுக்கு இந்த பெயின் மட்டும் ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? பாஸ்டர் இப்படி வருது இல்லை சார், மெயின் வந்து இந்த சின் டக் பண்ணணும், செவரில் சாயிற மாதிரி வச்சு உட்காரணும். செல்ஃப் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கயிறோன்றப்ப நார்மலாக நட்டு உடைக்கிறது தான். பட் ரொம்ப டைட்டாக இருக்குது. இங்கே செல்ஃப் மசாஜ், இங்கே இப்போ இந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் கழுத்தையும் இந்த இடத்த மசாஜ் தெரியுதுங்களா, உள்ள அந்த முடிச்சா இருக்குங்களா, நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச். அதே மாதிரி சின்ன இப்படி டக் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிளில் ஒரு ஸ்பைனோட ஜாயின்ஸையும் இந்த இதுவால் ஸ்லோவாக கரெக்டான அந்த பொசிஷன். லேப்டாப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், காது வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், நியூட்ரல் பொசிஷன். இவங்களோட ஆம்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னா இப்படி வச்சாங்கன்னா இந்த ஹைட்டுக்கு இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்களே அதை சுருக்கி வச்சுட்டு டைட்டாக வச்சுக்கிறீங்க ஒர்க் பண்ணுற பேரில். இதில் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறீங்க, பட் அதுக்கப்புறம் லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஹாஸ்பிட்டலில். சரி, இப்போ மாறி உட்கார்ந்து நான் ஒர்க் பண்ணுறதுனாலே எனக்கு காது இதாகும், காது கொடாயும், இதெல்லாம் ரீசன் இருக்குது சார். இங்கே சர்வைக்கல்லேருந்து வர்றது, இந்த கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்பு தானே காதுக்கு வெளியில். காதே எடுத்திங்கன்னா 3 லேயர், அவுட்டர், மிடில், இன்னர்ன்றோம். எல்லாத்துக்கும் சப்ளை கிரேனியல் நர்வ்ஸ், பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸும் இருக்குது, கழுத்துலேருந்து வரதும் இருக்குது. கழுத்தே இப்படி போயிடுச்சுன்னா சார் இந்த இடம் டைட் ஆகுது, காது அப்போ இழுத்த மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு இங்கே காது வலி இல்லை. இப்போ பாருங்கள், நான் தொடுறப்ப ஒரு டைட்டாக இருக்க ஃபீலிங் இருக்குங்களா இங்கே இந்த சைட். இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெயின் இல்லை, டைட்னஸ். ஓகேங்களா, லேசாக தான் வலி, பெயின் இருக்கு. இது இழுக்க ஆரம்பிச்சோம் காது கிட்ட. எந்த இடத்துல சார்? காதுல இல்ல, கொஞ்சம் வெச்சு காட்டுங்களா சார்? எனக்கு அமுத்திராங்க சார். அவருக்கும் இருக்கு. இல்ல கொஞ்சம் இருக்கு. அவர் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நான் மட்டுமே அனுபவிக்கிறேன் சார். இது 100 பேர் எடுத்தீங்கன்னா 95 பேருக்கு இது இருக்கு. 97 சொல்லலாம். 2 பேர் தான் ஃபோன் யூஸ் பண்ணாம லேப்டாப் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி 2 பேர் இருக்காங்களா? அதில் நான் ஒருத்தர் சார். ஆஃபீஸ் யூஸே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணேன், வேறு யாரையா பண்ண சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் ஒர்க்கு கொடுத்துருவேன். நீங்கள் யூ ஹாவ் டு சார். நான் ஃபோன் யூஸ் பண்ணேன், என் வீட்டில் கேட்டிங்கன்னா நான் டிவியே பார்க்க மாட்டேன் சார், கிரிக்கெட் மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன். அதுவும் விட்டு பார்ப்பேன், படுத்துக்கிட்டு பார்ப்பேன். போஸ்டருக்காக நம்மளுக்கு இது விஷயம் தெரிஞ்சனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பைனை காப்பாற்றிக்கிறோமோ ஆர்கனோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா கிடைக்கும் சார். லங்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே உட்காடுறாங்க, கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி. வீட்டில் எப்படி உட்காருவீங்கன்னா இப்போ இப்படி வளையிறாங்கல்ல சார், இந்த இடத்துல டைட் ஆகுது. ரிப்ஸுக்கு கீழே இந்த மசில்ஸ் உள்ள டைட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிப்பு வந்து இந்த கேப்பில் இருக்கணும், அப்போ தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் வரும். இவங்க இப்படியே குறுகி உட்கார்றதுனால இந்த இடத்துலேருந்து கட்டியாக இங்கே ஆக ஆரம்பிச்சிடும், டைட் ஆக ஆரம்பிச்சிடும். மசில், செஸ்ட் மசில் இருக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகுனா அவங்க போஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையே வளைச்சி இப்படி கொண்டு போயிடும். இங்கே ஒரு கூன் மாதிரி போட்டுரும். இது என்ன பண்ணால் இங்கேருந்து போகிறது, கழுத்துலேருந்து வர்றது
லங்குக்கும் அதே சப்ளை தான் வேகல் நர்வுன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்டெஸ்டைனுக்கும் அதே தான். எல்லாமே இறுகி இழுத்துட்டே இருக்குன்னா இங்கே தொட்டாலே அந்த வலி. ஆர்கனுக்கு போகிற பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் மாறும். சிம்பத்தட்டிக் லங்கு சார் மெயின். லங்கோட வால்யூம்ஸ் கெப்பாசிட்டின்னு, லங்கோட வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டின்றது உங்களுக்கு புரியும். காற்று எவ்வளோ உள்ளே இழுக்கிறோம், அது ஆக்சிஜனை எவ்வளோ அப்சார்ப் ஆகுது. கெப்பாசிட்டி இவங்களோட ஹைட்டுக்கு இவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இவ்வளோ ஆக்சிஜன் தேவை, வெளிலேருந்து அட்மாஸ்பியரிக் ஏர் எவ்வளோ எடுக்கணும்னு எல்லாமே மாறும்ல சார். இவங்க வந்து இப்படியே குறுக இந்த இடம் ஸ்பைனும் வளையுது, இதுவும் வளைஞ்சிருக்கு. லங்கு ஹார்ட்டு ஒரு ப்ரெஷரில் கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் அப்படியே ஒரு ப்ரெஷரில் இருக்கும். அப்படியே உட்காந்து 8 மணி நேரம் இருந்தால் அந்த சர்க்குலேஷனு ஹார்ட்டுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சர்க்குலேஷனாக ரொம்ப பயங்கரமான பிரச்சனை இல்லை. உங்கள் கையை ஃப்ரீயாக விடுறதோட நான் இப்போ லேசாக இப்படி உங்கள் கையை வச்சு காமிச்சிடறேன். இப்படி லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி 8 மணி நேரம் வச்சா என்ன சார் ஆகும்? 8 வருஷம் வச்சேன்னா என்ன சார் ஆகும்? 8 வருஷம் கையே இல்லாமல் போயிடும். அதுதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு நாளில் நடக்கும் இதை பிரம்மாண்டமாக சொல்லணும்னு இல்லை, ஒரு நாளில் நடக்கிற விஷயமே இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி படிக்காதவங்க, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல் சார். எஸ், பார்க்காதவங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல் சார். என்ன மாதிரி இன்னொரு பேஷண்ட்ஸ் வருவாங்க சார். வலி வந்த பிறகு வைத்தியமே கிடையாது சார். வலி வரத்துக்கு முன்னாடி தான் வைத்தியம். அதுக்கானது இது வந்து எப்படின்னா ப்ரோ ஆக்டிவ்னும். நீங்கள் இது விவரமே தெரியாமல் சைக்கிள் ஓட்டினா இவ்வளோ ஆபத்துன்னு தெரியாமல் விழுந்து அடிபட்டு கற்றுக்கிறவங்க ஒரு ரகம். சைக்கிள் ஓட்டுறப்ப இதெல்லாம் படம் கார்டு போட்டு ஓட்டுறது வேறு ரகம். சைக்கிளே ஓட்டாமல் நான் அப்படியே இருக்கேன்றது வேறு. இந்த இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்றது பார்த்துக்கணும். சைக்கிளே அப்போ ஆனால் மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறதோ பெட்டர் இல்லை. இவங்களுக்கு ஆர்கன் ஹார்ட் இது வயிறும் எடுத்துக்கோங்க சார். அடுத்தது கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கா ஆர்கனில், அதுவும் ஒரு ரெண்டாவது மூலம். இதயம் அப்புறம் லங்ஸ் எல்லாத்துக்கும் லங்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுறது டைட்டாக இது அப்படியே வளைஞ்சு இருக்கனால கம்ப்ரெஸ் ஆகி எக்ஸ்பேன்ஷன் போகும். இப்போ லைஃப் ஸ்பேன் கம்மியாகுதா எல்லாருக்கும்? டிசீஸஸ் சீக்கிரம் வருதா? என்ன காரணம்னு சொல்லுங்கள். அப்போ இப்படி தப்பாக உட்கார்றது இல்லை, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணாது தான் காரணம் சார். நீங்கள் அந்த ஃப்ளோவை ஃப்ரீயாக பிரச்சனை இல்லை, அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துக்கிட்டா எக்ஸாக்ட்லி. அதுக்காக உங்களை வேலையை விட்டு நான் நிற்க சொன்னேன், யார் சாப்பாடு போடுவா அவங்களுக்கு? கரெக்ட். நம்ம வாட் ஃபார் வி ஆர் ஒர்க்கிங், வாட் ஃபார் வி ஆர் லிவிங் கேட்டிங்கன்னா 3 விஷயம்தான். சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு. பட் இதை தவிர நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாஸ்டர் இது மட்டும் இல்லாமல் வயிறும் உள்ளுக்குள்ளே இருக்க. இப்போ ஃபீமேலுக்கு வந்து பிசிஓஎஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா எனர்ஜி ஃப்ளோ இது இல்லாமல் வெயிட் போடுற லிவரில் ஃபேட்டி லிவர் அக்யூமுலேட் ஆகும். இதுவும் கம்ப்ரெஸ் ஆன சார். கேல் பிளாடர் பித்தம் அதிகமாக ஆரம்பிக்கும், தண்ணி குடிக்கிறது கம்மியாயிடும். இவங்க இப்படியே கால் வச்சுட்டு இருக்கனால அங்கங்கே ப்ரெஷர் ஆகிட்டு இந்த இடத்துலலாம் கேர்லெஸ் மாதிரி ப்ரெஷர் சோர் மாதிரி அந்த இடத்துல ஏன்னா டேபிளில் வைப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வைக்கிறனால மடக்கி சர்க்குலேஷன் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மடங்கி இருக்கோ அங்கங்கெல்லாம் வெயிட் போட ஆரம்பிக்கும். இல்லை இந்த மசில்ஸ் எனர்ஜி லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எல்லா லங்ஸுமே அடிவாங்க. லங்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஆர்கன்ஸும் மோஸ்ட்லி ப்ரெஷரில் இருக்கும். உங்களை வந்து இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா ஈஸியாக புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா பிரெயினுக்கும் எனர்ஜி போகல, ஹார்ட்டுக்கு எதுவுமே போகலன்னா உங்களை 10 பேர் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நீங்கள் எப்படி வாழ்வீங்க? அந்த மாதிரி மசில்ஸோட கெப்பாசிட்டியோ பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸோ இப்படி வைக்காமல் மூமெண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். சரி, இப்போ உங்களுக்கு சரியாகணும்னா என்ன பண்ணணும் சார்? அது அடுத்தது. இப்போ இதெல்லாம் தப்பான போஸ்டர். இது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது போஸ்டரில் உட்காருறீங்களா பாருங்கள். உங்களால் இந்த போஸ்டர் தப்பான போஸ்டரும் மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு போஸ்டரில் 20 நிமிஷம் மேலே உட்காரக்கூடாது சார். You have to give a break for every 2 to 3 seconds at least. அந்த ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி உட்காரலாம். நீங்கள் கண்டினியூஸாக தான் உட்காரக்கூடாது சொல்கிறேன். அப்படியே கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டுக்காமல் விட்டிங்கன்னா தான் பிரச்சனை வரும். ஒரே நாளில் வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ வேறு பொசிஷன்னா எப்படி உட்காருவீங்க? அடுத்தது நீங்கள் எப்படி வீட்டில் உட்காருவீங்க? இது ஒன்று தானே, வேறு ஏதாவது இருக்கா? இன்னும் கொஞ்சம் தள்ளி காலை வேறு மாதிரி வச்சு க்ராஸ் பண்ணி திரும்பி எல்லாம் உட்காருவாங்க சார். சில படுத்துட்டு அது அடுத்தது சார். நிறைய பேர் இப்படி தான் நீச்சல் அடிக்கிற மாதிரி. இப்போது இதுவும் பாருங்கள், ஒரு ஓப்பனாக உட்காந்துட்டு இருக்காங்களா, பின்னாடி இந்த மசில்லாம் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வளைஞ்சி இருக்குங்களா ஸ்பைனு, இங்கேயும் கம்ப்ரெஸ் ஆகுதா, ஃப்ரண்ட்லேருந்து வலிக்குது.
இதுவும் ஒரு தப்பான போஸ்டர். அடுத்தது இந்த மாதிரி உட்காருவாங்க, சாஞ்ச மாதிரி உட்காந்து கால் நல்லா நீட்டிட்டு இப்படி வச்சா இதுவும் பாருங்க இந்த ஹைட்டு அவங்களோட ஸ்பைனோட உள்ள கேப்பு வளைஞ்சிரும், மடக்கின மாதிரி ஆயிடுது இந்த இடம். அப்போது அதுவும் என்ன ஆகும்னா லோவர் லிம் இந்த இடத்துல டைட்டர்ஸ் ஆக, இதெல்லாம் டைட் ஆக ஆக ஷீ கேன் டாலரேட். சின்ன வயசு போக போக என்ன ஆகும், 40 வயசுல 70 வயசு மாதிரி ஃபீல் ஆகும். 20ல் கரெக்ட் பண்ணல, 15ல் இது இவங்க மட்டும் இல்லை, 15 வயசு 8 வயசு 9 வயசு ஃபீமேலும் மேலும் நான் பார்க்குறேன். நான் என்னோட ப்ராக்டிஸில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு ப்ரூஃப் வேணாலும் நான் கொடுக்க முடியும். இது வந்து நான் இல்லை, பார்க்குறவங்க நிறைய பேர் எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. மொபைல், லேப்டாப், டேப்லெட், ஐபேட், ஏதாவது ஒன்று கேட்ஜெட் சார், டிஜிட்டல் டீடாக்ஸ்னு. நீங்கள் இதை கம்மி பண்ணிங்கன்னா லைஃப் அதிகமாகிட்டே இருக்கும் சார். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேலைக்காக, அதனால உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்குதா பண்ணுங்கள், அதுக்காக மட்டும் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்கிரீன் டைம், டியூரேஷன், ஸ்கிரீன் டைம். ஓகே 6 மணிக்கு மேலே லைட் எல்லாமே டிம் பண்ணிட்டு தூக்கம் வரலன்றாங்க பாருங்க. நினைச்சேன் சார், இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி டிம் லைட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இல்ல சில டைம்ல ஓவர் ஒர்க் இருக்கு அப்படின்னா அப்பா வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டு போயிடுவாரு. ஸோ நான் என்னோட சிஸ்டத்தில் இருக்க லைட் வச்சு தான் ரேஸ் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு. நிறைய பேரோட வீடு எல்லாமே சார் சிட்டியில் எல்லாம் புறா கூடு மாதிரி தான் சார் வாங்க முடியும். நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தால் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் வரைக்கும் தான் வாங்க முடியுது. அது ஒரு ரீசன். அப்போ அந்த காமன் ஷேரிங்காக தான் இருக்கும். உங்கள் ஹாஸ்டலில் இருக்காங்களோ அப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கவங்க தூங்குறாங்க அப்படின்னா அவங்க லைட் போட்டு இருக்க முடியாது, லைட் ஆஃப் பண்ணி. அதனால என்னென்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயின், ஐக்கு தான் மெயின் ஸ்ட்ரெயின் சார். அது இல்லாமல் அவங்க அதில் கஷ்டப்படுறோன்னு ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன்லேயே பண்ணுறனால டிஸ்டர்ப், யூ ஆர் நாட் ஃப்ரீ. இப்போ கிரிக்கெட் ஆடுங்க, பேட்டிங் ஆடுங்கன்னு சொல்லிட்டு டொக்கு வச்சு ஆடுங்க அப்படின்னா நீங்கள் போய் ஆடுவீங்களா? போனால் அடிக்கணும்னு ஆடுவீங்க. இப்போ அந்த மாதிரி ஆகும். நீங்கள் அடிக்கணும்னு நினச்சி போய் கேம் ஆடுறப்ப உங்களை ஒரு பாசிவாக ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ லைட் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த பிரெயின் கண்டினியூஸாக இரிட்டேஷன்லேயே இருக்கும். அது ஸ்ட்ரெஸ். ஸ்க்ரீனுக்கு தானே சார் லைட் தேவை, ஸ்க்ரீனுக்கு இல்லை, இதுவும் வேணும். ஓகே, இதுக்கும் கீபோர்டுக்கு வேணுங்களா? எல்லாமே சார். லைட்டு ரொம்ப தான் இருக்கக்கூடாது, ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஆப்டிமலாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஐசைட்டில் பிரச்சனை கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்பெக்ஸு இப்போ கம்மியாக வேல்யூ இருக்குன்னா அதிகமாகிட்டே இருக்கும் கண்ணோட பவர். ஸோ இதை நிறைய பேர் பார்ப்பீங்க. அதுக்கானதும் எக்ஸசைஸில் ரிவர்ட் பண்ணலாம் சார். ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு ரிவர்ட் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டான ப்ரொசீஜர் என்ன சார்? எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணால் கரெக்டாக எந்த பெயினும் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக அதுக்கு அட்ஜஸ்டபிள் சேரு, டேபிளும் ஆஃபீஸ் எர்கனாமிக் டேபிள். இப்போ வீட்டிலேருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆஃபீஸில் ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாகவே ஒரு ப்ரோட்டோக்கால் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அவைலபிள் இது. இப்போ வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக முன்னாடி உங்களுக்கு இந்த பெயின் மட்டும் ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? பெயின் ரிலீவ் பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அந்த பெயின் ரிலீவ் இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்டர் இப்படி இருக்குல்ல சார், செல்ஃப் ரிலீஸும் சொல்லித்தரேன் சார். நான் பண்ணுறதும் காமிக்கிறேன். பாஸ்டர் இப்படி வருது இல்லை சார், மெயின் வந்து இந்த சின் டக் பண்ணணும், இந்த அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்பைன் செவரில் சாயிற மாதிரி வச்சு உட்காரணும், பேக் சப்போர்ட்டோடு பண்ணோம். இப்போ செல்ஃப் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கயிறோன்றப்ப நார்மலாக நட்டு உடைக்கிறது தான். சும்மா அந்த இது லாக்காக இருக்கதை, பட் ரொம்ப டைட்டாக இருக்குது. யூ ஃபீல் த டைட்னஸ்? இது மட்டும் இவங்களே பண்ணுற மாதிரி இந்த மசில்ஸை லூஸ் பண்ணுறது. இங்கே செல்ஃப் மசாஜ் நீங்களே இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த மசிலில் டைட்னஸ் தெரியுதுல்ல, உங்கள் கையாலேயே அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்தக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஷர் சர்க்குலராக இங்கே இந்த மாதிரி அந்த இடத்துல கையை இப்படி வச்சுக்கோங்க. எஸ், இது மட்டும் இல்லாமல் கழுத்தையும் அவங்களே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த மசாஜ் தெரியுதுங்களா? உள்ள அந்த முடிச்சா இருக்குங்களா? நீங்களா பண்ணுறது பண்ணுங்க. ஆக்சுவலி இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சார். இது நீங்களாக பண்ணுறது. நாங்கள் பண்ணுறப்ப ப்ராப்பராக அலைன்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த மசிலை லூஸ் பண்ணி விடுவோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் இழுக்கிற தெரியுதுங்களா அந்த இடத்துல? அதே மாதிரி சின்ன இப்படி டக் பண்ணிவிட்டு முன்னாடி
பின்னாடி இருக்க அந்த மசில் இழுக்கிற தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இங்கே தானே டைட்னஸ் இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணோம், சின் டக் பண்ணிவிட்டு மேலே இங்கே பிடிச்சிட்டு நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி விடுவோம். ஓகே, ஒரு ஆங்கிளில் ஒரு ஸ்பைனோட ஜாயின்ஸையும் அந்த செக்மெண்டெல்லாம் தனியாக தெரியுதுங்களாம்மா? இப்போ நம்மளா பண்ணால் மொத்தமாக இழுப்போம். ஆனால் இது நான் இங்கே பண்ணுறப்ப இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு இதுவாக பண்ணுறப்ப யூ ஃபீல் தட் ஸ்ட்ரெச்மா? இஸ் தட் குட்? யூ ஃபீல் கம்ஃபர்டபுள்? யூ ஃபீல் இட் ஸ்ட்ரெச்ட்? எஸ். ஒரு இதுக்கும் தனியாக பண்ணோம். இவங்களாம் எப்படி பண்ணலான்னா இந்த கையை இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுட்டு அந்த கையால் தள்ளலாம். இல்லைன்னா இந்த கையை இந்த இடத்துல இப்படி ஸ்டெபிலைஸ் இப்படி வச்சுட்டு சைடில் இந்த இதுவால் ஸ்லோவாக நான் பண்ண மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இழுக்கிற தெரியுதுங்களா? பட் மெயின் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஸ்பைனை ரொட்டேட் பண்ணிவிடுவாங்க. ப்ராப்பராக பயோமெக்கானிக்ஸோட பண்ணணும். ப்ராப்பராக தெரிஞ்சாதான் பண்ணணும். தப்பாக பண்ணால் பிரச்சனை தான். அவங்களா பண்ணுறப்ப ஒரு நாளில் இல்லை, ஒரு ஃபிசியோ கிட்ட போய் ரெகுலராக ஒரு ஃபியூ செஷன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன இப்படி நியூட்ரல் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியாக இருக்குங்களா? அவங்க பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த இம்பேலன்ஸ் அவங்களுக்கே ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள் பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறேன்? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கச்ச எனக்கு இங்கே ஒரு மாதிரி அந்த ஒரு எடுக்கும்போது அது நமக்கு இங்கே சேர்ந்து ஆடும் இல்லையா? இப்போ இதுதான் என்னோட நெக் போர்ஷன் அப்படின்னா இதுதான் என்னோட ஹெட். ஸோ நம்ம இது இப்படி பண்ணறச்ச எனக்கு இந்த இடம் அந்த ஒரு விட்டு போகுது, இப்படி விடுற மாதிரி இருக்கு. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு டிரான்சிஷன் ஜாயின்ட்ஸ்னு சார். சர்வைக்கல் ஹெட்டையும் நெக்கையும் ஜாயின் பண்ணுற இடம். அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப என்ன ஆகுது, கழுத்து இந்த எண்ட் ஆஃப் த நெக்கும் தொராசிக் ஸ்பைனையும் டிரான்சிஷன் வெர்டிபிராஸ்னும். ஓகே, தலையோட வெயிட்டை இது தாங்குது. இந்த கழுத்து தலையோட வெயிட்டை இந்த இடம் தாங்குது. இந்த இடமும் இது வரைக்கும் அடுத்த டிரான்சிஷன் தொராசிக்கு. ஸோ இதுவும் அடுத்தது, அதுக்கப்புறம் பெல்விஸ். இப்போ இது எல்லாமே அலைன்மெண்ட் வேணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே சூப்பர் ஹியூமன்ற ஒரு கான்செப்ட் காமிச்சோம். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஹியூமனாகவே இருக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு ரிலீஸு இது ஒன்று பண்ணோம் சார். இந்த செஸ்ட் மசில் ரிலீஸு, செல்ஃப் ரிலீஸ் அவங்களாவே இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் தே ஹாவ் டு சும்மா பின்சர் கிரிப் பண்ணோம். இப்படி பிடிச்சிட்டு லூஸ் பண்ணோம். இந்த இடம் பிடிச்சி பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் கல் மாதிரி டைட்டாக இருக்கும். இந்த இடம் டைட்டாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செல்ஃப் ரிலீஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் மெயின். இங்கே பிடிச்சி இங்கே இது மட்டும் இல்லை, இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல எப்படி வேணாலும் பண்ணலாம் சார். இந்த பல்ப் வச்சு பண்ணலாம், இங்கே வச்சு பண்ணலாம். அவங்களோட ப்ரெஷர் தாங்கிறது இந்த ப்ரெஷரில் பண்ணுங்கள். நீங்களா வலிக்குது இல்லை, லைட்டாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணோம் சார். சர்க்குலர் மோஷன் வில் பி குட். ஆக்சுவலாக அந்த ஃபைபர்ஸ் இப்படி இருக்கா இந்த ஆங்கிளில் இருக்கான்னு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா போட்டு அழுத்தினீங்கன்னா கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டான அந்த பொசிஷன் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். போஸ்டர் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுறோம். லேப்டாப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், கை வைக்கிற இடம் இருக்கணும். 18 to 24 inches வேணும். அந்த டிஸ்டன்ஸ் அவங்களோட ஐ சைட் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்ணாடி போட்டு அதுக்கேற்ற டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். அவங்களோட இது வந்து நார்மல் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கணுன்றோம். ஐயில் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கிட்ட சேரையோ கொண்டு வந்துடலாம். மோஸ்ட்லி இப்போ இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த சின் வந்து செஸ்ட்டுக்கு நேராக வைக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த ஐயும் மானிட்டரும் ஒரே லெவலில். இப்போ கீழே இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் கீழே தான் வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். மானிட்டர் ஹைட்டு சரியில்லை, டேபிளில் ஏற்றலாம், இல்லைன்னா சேர் அதுக்கேற்ற மாதிரி கம்மியும் ஹைட்டாகவும் வச்சுக்கலாம். அந்த ஹைட்டும் நான் சொல்லிடுறேன். காலுக்கான சப்போர்ட் கண் ஐ லெவலில் மானிட்டர் இருந்து இப்படியே பார்த்தாங்கன்னா பெட்டர் சார். ஓகே, ஸ்ட்ரைட் வியூ. ஆமாம் சார். சின் வந்து இந்த செஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இருக்கணும். ஒரே பொசிஷனில் 20 minutes மேலேயும் வைக்க முடியாது. எவ்ரி 20 minutes ஒரு 2 seconds to 5 minutes பிரேக் கொடுத்தா பெட்டர். இது இந்த பொசிஷன். காது வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இது என்ன ஆகும், இங்கே எப்படியே இருக்குது, இப்படி இருக்கப்ப அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுது, இது எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸில் வந்துடும். அதை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த இது ஷோல்டர் வந்து ரொட்டேட்டடாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோல்டு மாதிரி வரும். அது வந்தாலே இங்கே டைட்டாக இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப இருக்குன்னா கட்டே தெரியும். இது யாருக்கும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்க்குறப்பே தெரியும். ரவுண்டடாக இருக்கும். இப்போ ட்ரெஸ் போட்டாங்கன்னா இந்த இடம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி கழுத்தில் ஒரு பல்க்கு மாதிரி இருக்கும். சைட்லேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா நார்மலாக வைங்க, நேராக வைங்க, எப்படி வைப்பீங்களோ
இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி வரும், இங்கே பள்ளமாக ஆரம்பிச்சிடும் மசில்ஸ். இதுதான் அந்த பேட் போஸ்டர். இப்போ இப்படி வச்சா அந்த இதெல்லாமே சரியா காதுக்கு நேராக ஷோல்டர், சின்னுக்கு நேராக இந்த இடம் செஸ்ட்டு. ஓரளவுக்கு இந்த இடத்துல வர முடியலையோ எவ்வளோ முடியுதோ. இல்லை அதான் இவ்வளோ கான்சியஸாக இருந்தால் வேலையை செய்ய முடியாதுல்ல சார். அதுதான் கரெக்ட் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட், பேக் சப்போர்ட் சொன்னேன், மோஸ்ட்லி தலை வரைக்கும் இருந்ததுன்னா பின்னாடி சப்போர்ட் பெட்டர், அட்ஜஸ்டபிள். இல்லையா அட்லீஸ்ட் இந்த நேப் ஆஃப் த நெக் இது வரைக்குமோ, இல்லை இந்த ஷோல்டர் பிளேடு மேலே ஒரு போன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காக சப்போர்ட் இருக்கணும். நம்ம குட்டி சேரில் உட்காரோம், டைனிங் டேபிள் சேர், பிளாஸ்டிக் சேரில் உட்காரோம், குட்டி பசங்களோட சேரில் உட்காரோன்னா இன்னும் அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடம் பதியணும். பின்னாடி ஒரு டவல், நார்மல் ஒரு பெட்ஷீட் வேணால் டர்க்கி டவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஸ்பைனோட சைடில் வைக்கலாம். நார்மலாக உங்களுக்கு இருக்குன்னா இப்போ சேர்லேயே சார் அலைன்மெண்ட் இப்படி வந்துடுது, ஒரு ஆர்ச் சப்போர்ட்டோட எக்கனாமிக்கல் அண்ட் எர்கனாமிக்கல் சேர்ஸும் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரோட பொசிஷன் பார்த்திங்கன்னா இவங்க 90, இது 90 to 120 இருக்கலாம் சார். ரொம்ப கேல்குலேட்டடாக பண்ண முடியாது. இது ஏன் இதை சொல்கிறேன்னா 90 to 120 அந்த ரேஞ்சில் தான் மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இழுத்து இப்படி வச்சுருந்தீங்கனாலும் இந்த பக்கம் வச்சுருந்தீங்கனாலும் அது ஒரு ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஜாயிண்ட்டு க்ளோஸ் பேக் பொசிஷன், லூஸ் பேக் பொசிஷனும். நம்ம இழுத்து வச்சோன்னா அது க்ளோஸ் பேக், கரெக்டான ஃபோர்ஸில் வச்சோன்னா லூஸ் பேக் பொசிஷன். ஸோ ஷோல்டர் 90 to 120, எல்போவும் 90 to 120. இப்போது இது டிஸ்டன்ஸ் வெளில இருக்கா, அவங்க ரீச் ஆகணும், ஸோ உள்ளே போயிடணும். ஹிப்பும் 90 மேலே வித் சப்போர்ட், முட்டியும் 90, முட்டி 90னா இதுலேருந்து 90 இது வரைக்கும் 90. ஃபுட்டு வந்து கீழேயும் வைக்கலாம், ஒரு வெஜ் மாதிரி வச்சு காலை மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி டைரக்ட்ரி, டெலிஃபோன் டைரக்ட்ரி அளவுக்கு காலில் ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி கீழே கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோப்பாக புக்கு டைரக்ட்ரி அளவுக்கு ஒரு பிளாக் வெஜ் மாதிரியும் வச்சுக்கலாம். வெஜ்ஜுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸ்லோப் மாதிரி இருக்கும் சின்னதாக, காலுக்கு ஃபுட் ரெஸ்ட் சிம்பிளாக இருக்கலாம். தையல் மிஷினில் கால் வச்சுருக்கு அதே மாதிரி தான், கொஞ்சம் ஆங்குலேட்டடாக வைக்கலாம், ரொம்ப கம்ப்ரெஷனும் இல்லாமல். அதுவும் ஒரு 10 டிகிரி 5 டிகிரிஸ் மேலே இருக்கலாம், 5 to 10 டிகிரி. ஒரே பொசிஷனில் எதுவுமே 20 நிமிஷம் மேலே இருக்கக்கூடாது. இந்த பொசிஷனும் மாற்றணும், திருப்பி நார்மல் ஆகணும். ஸோ இவங்க இவ்வளோ இன்னும் க்ளோஸாக வரணும். மேக்ஸிமம் கம்மிங் க்ளோசர். இந்த 90ல் மெயின்டைன் பண்ண இவங்க என்ன பண்ணணும், இங்கே ஒரு பில்லோ வச்சுக்கலாம். வீட்டில் ஆஃபீஸில் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டே அட்ஜஸ்டபிள் இருக்குது. ரொம்ப இப்படி வச்சாங்கன்னா என்ன ஆகும், டைட் ஆகும். கீழே இருந்ததுன்னா ஹேங்கிங்கில் அதுவும் ஸ்ட்ரெச் ஆகிடும். நியூட்ரல் பொசிஷன். இந்த இது இவங்களோட ஆர்ம் ரெஸ்ட் எங்கே இருக்குன்னா இப்படி வச்சாங்கன்னா இந்த ஹைட்டுக்கு இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இருக்க சேரை யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் சேர், அது கீழே இப்படி சாஞ்செல்லாம் உட்காருவாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட் சார். இதை 90ல் வச்சுக்கணும். அதே மாதிரி ரெஸ்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் 10 to 15 டிகிரிஸ் இந்த மாதிரி ஸ்லைட்டாக. ஃபிங்கர்ஸ் ஒரு 10 to 5 to 10 டிகிரிஸ் ஃப்ளெக்ஷனும் இந்த மாதிரி மடக்கி இப்படி தான் யூஸ் பண்ணும். இதை யாராலையும் கண்டினியூஸாக பண்ண முடியாது சார். இப்போயே பாருங்கள் இவங்க அலைன்மெண்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல, இப்போ பார்க்குறப்ப அவங்க ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ் ஹோம், இவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டு போகணும். ஸோ இப்படி ரெகுலராக பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ்னா பிரேக் எடுத்துக்கணும். ஒரு ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக உட்காந்து, நீங்களே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், 8 hours கண்டினியூஸாக உட்காந்துனால ஸ்மோக்கிங்க்கு ஒரு ஸ்மோக் பண்ண மாதிரி கணக்கு அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு அந்த ஆக்சிஜனேஷன் இருக்காது, ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃபுல் திறன் மசிலே நம்ம வந்து வி ஆர் தேர் டு மூவ் சார். சுருக்கியே வச்சு 8 hour உட்கார வச்சா டெய்லி அப்படியே உட்காந்துதுன்னா என்ன ஆகும் சார், அதை தான் சொல்ல வரேன் நான். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான. ஸ்மோக்கிங்னா என்ன ஒரு ஹேபிட், அது இல்லை ஒரு சிகரெட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா லங்கோட எக்ஸ்பேன்ஷன் சார். இட் இஸ் ஆல்சோ கில்லிங்ல, ஸ்லோ கில்லர், பாய்சன் மாதிரி தான். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது ஒரு லெவலுக்கு வரப்போ அது பாய்சனிங். ஸோ ஒரு 80 வயசு இருக்க வேண்டியவங்க இதே மாதிரி ஒரு 30-40 வருஷம் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 60 வயசுலேயே சார் சிம்பிள் சார். இல்லை அந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, இப்போ இந்த உங்களே இல்லை பொதுவாக கேட்டேன். ஆமாம், இப்போல்லாம் ப்ரீமெச்சூர் ஏஜிங்கிறாங்க, வெள்ளை முடி சீக்கிரம் வருது, ஆக்சிஜனேஷன், அந்த ஹீமோக்ளோபின் அப்சார்ப் ஆகலைன்னா என்ன சார், மேலே போகிற பிளட்டு இங்கேயும் முடிக்கும் போனோம்ல, சீக்கிரமாக நிறைக்கிறது, முடி கொட்டிடுறது. கண்டிப்பாக
எல்லாமே என்ன ஆக்சிஜனேஷன் கிடைக்கல எல்லா இடத்துக்கும். நீங்களே அதை சுருக்கி வச்சுட்டு டைட்டாக வச்சுக்கிறீங்க ஒர்க் பண்ணுற பேரில். இதில் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறீங்க, பட் அதுக்கப்புறம் லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஹாஸ்பிட்டலில். அவ்வளோதான் வித்தியாசம். இண்டிபெண்டன்ஸ் அப்போ 30 வயசாக ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். நீங்கள் வந்து மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு வாங்க 30 வயசு, அதிகபட்சம் 42 வயசானவங்க இறந்துட்டாங்கன்னு வாங்க பழைய இது எடுத்து. இப்போது 70 60 to 70 நிற்குது. போக எங்கே இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நான் எப்படி இருப்பேனோ தெரியாது. இட் ஹேப்பன்ஸ் சார். எவ்வளோ நம்ம ஹவு மச் வி ஆர் யூஸிங் த கேட்ஜெட்ஸ் தட் மச் வி ஆர் லூசிங் அவர் லைஃப். உங்களுக்கு இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இன்னும் வேறு லெவல் வீடியோ கேம்ஸ்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா. இல்லை அதுக்காக தான் கேட்டேன் சார். இப்போ 80 வரைக்கும் இல்லை ஒரு 70 வரைக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ ஒரு 30 இயர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 70 இருக்காது, ஒரு 50 ஒரு 20 இயர்ஸ். அதனால லைஃப் ஸ்பேனை சார் கண்டிப்பாக கம்மி பண்ணும்ல சார். உங்கள் ஆர்கனோட ஃபங்க்ஷனை நீங்கள் ஆர்கனை நசுக்கி வைக்கிறீங்கல்ல, நீங்கள் ஆர்கனை ஃப்ரீயாக விடல. அந்த காலத்தில் எல்லாம் எடுப்பாங்க, மேலே எடுப்பாங்க, ஹோம் ஜிம்முன்னு வாங்க, குத்துறது, மொபிலிட்டி இருக்கும். உட்காந்துக்கிட்டே யார் 8 மணி நேரம் வேலை செஞ்சா? அவங்க பாட்டி தாத்தா. என் பாட்டி 102 வயசு சார். கணக்கு சரியாக அந்த காலத்தில் போடல, பட் அவங்களோட சர்டிஃபிகேட் பிரகாரம் அவங்களுக்கு 102 வயசு. என் பாட்டி நல்லா இருக்காங்க. ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டல் இப்போ அட்மிட் ஆகலை 102 வயசுக்கு. ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு தான் இப்போ இவ்வளோ பேசுகிறனாலும் என்னாலையும் சிலது வந்து வெயிட்டு நிறைய விஷயம் இருக்குது. வெயிட்டு போடும் சார், அது ஒன்று மெயின் ரீசன். இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல வெயிட்டு போடுறது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஃபேட் அப்சார்ப்ஷனே கம்மியாகிடும். விட்டமின் டியும் கம்மி பண்ணோம், ஆர்கனோட ஃபங்க்ஷன், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணும். தேங்க்யூ சார். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? எனக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து வேலை செய்யறது ஒரு சாதாரண விஷயம். அப்படிதான் நினைச்சேன். யாருக்குமே இது வந்து எல்லாருக்கும் தெரியாதுன்னு தெரியும். என்னென்ன நடக்கும் நிஜமாவே யாருக்கும் நானும் பார்த்தேன் நிறைய வீடியோஸ்ல இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் வரும், ஷோல்டர் பெயின் வரும், அந்த மாதிரி ஜாயின்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆர்கன் ப்ராப்ளம் வரும்ன்றது நான் சொல்ல சார், ரிசர்ச் சார். நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக்கப் தரேன். ஏன்னா யாருமே கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணனால ரிசர்ச் இல்லாமல் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நீங்கள் கூகுள் டாக்டரை கேட்டிங்கனாலே அவரே நிறைய சொல்லுவார். ஆனால் எதனால எப்படி ஆகுதுன்றது நான் இன்னும் கிளியராக மெடிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். There is a proven research, sir. Evidence based practice நானும் பண்ணுறேன். தேங்க்யூ சார். சார் வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அண்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராப்பராக வந்து அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு டெஃபினா காமிச்ச மாதிரி எல்லாருமே வீட்டில் அப்படி தான் பண்ணுறோம். அப்படிலாம் பண்ண வேண்டான்றது தான் இதோட மெசேஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். த சென்னை செல்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.